இந்த காலவேளையில் தேவனை துதித்து பாடுவோமாக. நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலையும் நீர். செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், உம்மை போற்றிடும் எங்கள் கன்மலையும் நீர். ஜனையா உடனிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டு எங்கள் விட்டு பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா. ஆமென். பொன்னாக மாற்றிவிட்டு ஒரு இருதயம் தந்துவிட்டு எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டு. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டு. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், எங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், உம்மை போற்றிடும் எங்கள் கன்மலையும் நீர். உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. சொல்றீங்களா? வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் உம் மகிமைதனை காண்போ. என் ஆயுள் உள்ளவரை சுநாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை சுநாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், போற்றிடும் கன்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலையும் நீர். கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு ஒரு பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு
இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அக்கினியில் நடந்து வந்தோம். கடந்த காலங்களை திரும்பி பார்க்கும்போது சில காரியங்கள் நம்ம அக்கினியில் வந்தது போல தான் இருந்தது. செங்கடல் வழியாகத்தான் வந்தது போல இருந்தது. தண்ணீரை கடந்து வந்தது போல இருந்தது. வெள்ளத்தை, பெரும் வெள்ளத்துல வந்த மாதிரி தான் வந்தோம் கடந்த நாட்கள்ல. ஆனா தேவ கிருபையில் அதெல்லாம் தாண்டி வர பண்ணார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க அப்பா. ஆண்டவர், பெரும் வெள்ளத்திலிருந்து என்னை தப்பு வச்சு கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. அக்கினிக்கு ஆண்டவரே, அக்கினி ஊடாக நடந்து வந்தோம். ஆனாலும் ஆண்டவரே, அக்கினியோடு எங்கள் வாழ்க்கை முடிந்திருக்க வேண்டும். ஆனால் அக்கினியும் தாண்டி எங்கள் வாழ்க்கை கடந்து வர பண்ணினீர் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உணர்ந்து கர்த்தருக்கு இந்த காலையில், அந்த பாடல் வேளையில் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடலை பாடி தேவனை துதிங்க. உண்மையாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டோம். ஸ்தோத்திரம். ட்ரைனிங் சேர்ந்து பாட போறோம் ஒரு வரிகளை. இந்த கடைசி வருடங்களை உமது கிருபையினால் கடந்து வந்தோம். உண்மையா அப்படி சொல்றவங்க மனசார சொல்லுங்க, அப்பா கடந்த வருஷங்கள் எல்லாம் உங்க கிருபையால கடந்து வந்தோம் ஐயா, கடந்து வந்த ஐயா. அது மாதிரி இனி வரும் காலங்களும் கூட ஆண்டவரே உமது மகிமையினை காண்போம் ஆண்டவரே, எல்லாம் நன்மைக்கு. எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். சில சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லாம் சிலதெல்லாம் நமக்கு இதெல்லாம் நன்மையான்னு தோணும். கடந்த காலங்கள் நடந்த சில விஷயங்கள்லாம் நன்மைக்கான்னு தோணும். ஆனால் என் நன்மைக்காகன்னு பின்னாடி நமக்கு தெரியும். எல்லாம் நன்மைக்காக கர்த்தர் செய்வார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சில விஷயங்களை கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் தேவன் நன்மையாக அதை மாற்றுவார். தீமைகளை நன்மையாய் மாற்றுவார். என் கண்களுக்கு தன் தீமையாய் தெரிந்தவர்களை தேவன் நன்மையாய் மாற்றுவார். கர்த்தருக்கு மட்டும் உண்மையாக இருந்தால் போதும். தேவன் ஏற்ற வேளையில் தேவன் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, எங்கள் ஆயுள் உள்ளவரை உங்கள் நாமத்தை உயர்த்துவோம் சொல்லும். ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்களெல்லாம் மகிமைதனை காண்போம். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்களெல்லாம் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், எங்கள் கண்மலையும் நீர். அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் எங்கள் ராஜா நீர், எங்கள் கண்மலையும் நீர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் நம் ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் பார்க்க வேண்டுமானால், அவர் எவ்வளவு அன்புள்ளவர்னு பார்க்கணும்னா அவர் சிலுவையை பார்க்கணும். அவர் எவ்வளவு வல்லமையானவர்னு பார்க்கணும்னா அவருடைய சிருஷ்டிப்பை பார்க்கணும்.
சொல்லுங்க. ஆமே. எத்தனை பேருக்கு புரியுது? அவர் எவ்வளோ அன்பானவர்னு பார்க்கணும். எங்கே போகணும்? சிலுவை பார்த்தா அப்போ நம்மளை எவ்வளோ நேசிக்கிறார். அவர் காயங்கள், அவர் பாடுகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் அவர் ரொம்ப அன்பானவர்னு, ரொம்ப வல்லமையானவர்னு. எங்கே பார்க்கணும்னா சிருஷ்டிப்பை பார்க்கணும், அவருடைய உயிர்த்தெழுதலை பார்க்கணும். அவருடைய சிருஷ்டிப்பு பிரம்மாண்டமானது. மனுஷன் ஆராய்ஞ்சு பார்க்குறான், இன்னும் முடிக்கலை. அது அவன் ஆராய்ந்தவைகளில் ஆயிரங்களில் ஒன்று கூட இல்லை. அவருடைய ஆண்டவருடைய படைப்புகளில் லட்சங்களில் ஒன்றைத்தான் அவன் பார்த்திருக்க கூடும். ஆண்டவர் படைத்தவைகள் இன்னும் இருக்கிறது, எட்ட முடியவில்லை. சூரியனுக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான மைல் தூரத்தில் தான் மனிதன் நிற்கிறான் ஒழிய சூரியனுக்கு அருகில் அவன் இன்னும் போய்விடவே இல்லை. அவருடைய படைப்பை இன்னும் அருகில் சென்று பார்க்கக்கூட முடியாத அளவிற்கு அவருடைய படைப்பு எவ்வளவு பெரிதென்பதை பாருங்கள். அவர் படைத்ததை மனிதன் இன்னும் நம்மளை இங்கிருந்தே மத்தியானம் 12 மணிக்கு பார்க்க முடியலையே. அப்போ ஆண்டவர் அதை படைச்சிருக்காருன்னா அப்போ அவர் எவ்வளவு, சூரியனை காட்டிலும் தானே அவர் பெரியவர். எத்தனை பேருக்கு புரியுதுல்ல? சூரியனை படைச்சவராக இருந்தால் அது அதை விட அவர் பெருசாக தானே இருக்கணும். அவ்வளவு பிரகாசமானவர், அவர் வெளிச்சமானவர். அவர் இங்க இருக்கார் நம்ம கூட. அப்போ ஆச்சரியமா இருக்குல்ல? அப்படின்னா சூரியன் நமக்காக தன் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்வதில்லை. தேவன் தம்முடைய வெளிச்சத்தை நமக்காக குறைத்துக் கொண்டு, அல்லது நமக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கிறார் நினைக்கிறேன். அதெல்லாம் தன் பிள்ளைகளுக்காக அவைகளெல்லாம் ஆண்டவர் மாற்றிக்கொள்ளுகிறார். பழைய ஏற்பாட்டு காலங்களில் கூட அப்படித்தான் இருந்தது. ஆண்டவரை நேரடியாக காண இயலாது. தன் ஒரே பிறந்த குமாரனை கொடுத்து தேவன் தன்னை மகன் மூலமாக வெளிப்படுத்தினார், நமக்கு காண்பித்தார். தேவனை பார்க்க முடியல, தன் குமாரன் மூலமாக அவர் நமக்கு தன்னை காண்பித்து விட்டார். என்னை கண்டவன் பிதாவை கண்டவன். ஆண்டவர் தம்முடைய பிதாவை தமக்கு வெளிப்படுத்தினார். பிதா தம்முடைய குமாரன் மூலமாக வெளிப்பட்டார். பெரிய தேவன் அவர், பெரிய தேவன் அவர். குருவி மூளையை கொண்டு மனுஷன் கடவுளை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். மனுஷனுக்கு குருவி மூளை கூட கிடையாது, உலகான மூளை, அது அவர் கொடுத்தது தான். பிரைஸ் தி லார்ட். ஆராய்ச்சி சொல்லுது மனுஷனுக்கு 6 அறிவில், மனுஷனுக்கு மூளையில் 6 பங்குல 1 பங்கை தான் மனுஷன் யூஸ் பண்றான். 6 ஆண்டவருடைய படைப்பு மூளை 6 பங்குன்னா அதில் 1 பங்கு தான் ஸ்காலர்ஸை யூஸ் பண்றாங்க. விஞ்ஞானிகளே 1 பங்கு. நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணிருப்போம் நினைக்கிறேன்? உண்மையில ஆராய்ச்சி அது. திறமையான சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் கடவுள் கொடுத்த மூளையில 1% தான் யூஸ் பண்ணிருக்காங்களாம். பிரைஸ் தி லார்ட். ஆச்சரியமா இருக்கேன். அப்ப தேவன் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காருல்ல, எவ்வளவு கொடுத்திருக்காரு. நம்ம ஆண்டவர் மிகப்பெரியவர். ஹல்லேலூயா. ஆமென். சோதரன் ஒருவராய் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். ஆமென். அவருக்கு உதவி தேவையில்லை, அவர் பெரியவர். அவர் கரத்தின் வல்லமை எல்லாத்தையும் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. என்னால் முடியாது என்று ஒன்றையும் சொன்னதில்லை. சேர்ந்து பாடுவோம், கைத்தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து போகும். பிளந்த கடல் ஒன்று சேரும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், எங்கள் வாழ்விலையும் செய்ய முடியும். ஒளியில் இருப்பவர், ஒரு காற்றை அனுப்பி
காடை கொடுத்தி கல்லை பிளந்து நீர் தண்ணீர் தருவி. ஒரு காற்றை அனுப்பி நீர் காடை கொடுத்தி கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூர ஓடி போகும். நீர் வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூர ஓடி போகும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, எல்லாம் மாறி போகும். ஆண்டவரே, எல்லாம் மாறி போகும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னொரு நாள் இருப்பதில்லை. சூழ்நிலைகள் எனக்கு எதிராக இருக்கலாம், கர்த்தர் அதை மாற்ற முடியும். ஆண்டவர் செய்ய முடியும். என் நெருக்கமெல்லாம் தூர ஓடி போகும். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்துவிட, எல்லாவற்றையும் மாற்றி விடுவதற்குரிய வல்லமை படத்தில் உண்டு. உங்க வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை போதுமானது. ஆண்டவரே, என் சூழ்நிலைகள் மாறும், என் பிரச்சனைகள் மாறும், நெருக்கங்கள் மாறும், துன்பங்கள் மாறும், என் பலவீனங்கள் மாறும், சோர்வுகள் மாறும், என் கவலைகள் மாறும். ஆண்டவரே, கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த காலையில் எழும்பி நின்று ஆண்டுடைய சமூகத்தில் இந்த பாடலை பாடி தேவனை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. என் நெருக்கமெல்லாம் தூர ஓடி போகும். ஆண்டவரே, அதை நம்புகிறோம். ஆண்டவரே, எஸ் லார்ட். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லி கர்த்தரை ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எஸ், ஆமென். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூர ஓடி போகும். எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூர ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். ஒருத்தர் போதும் ஆண்டவர். சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர்.
உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் செய்து முடிக்கும். எல்லாம் உம்முடைய வல்லமை செய்து முடிக்கும். உன் கரத்தின் வல்லமை செய்து முடிக்கும். ஓ, நெருக்கமெல்லாம் தூர போகும் என்று விசுவாசிக்கும் நம்பிக்கையோட காலையில கர்த்தரை துதிங்க. ஒரு நம்பிக்கையோட கர்த்தரை துதிங்க. ஆண்டவரை சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் முழு உற்சாகத்தோடு முழு பலத்தோடு தேவனை துதிக்கிறோம். ஆண்டவரை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒரு காற்றை அனுப்பினால் போதும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒரு தூதனை அனுப்பினால் போதும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய கரத்தை அசைத்தால் போதும், வல்லமை புறப்படும் ஆண்டவரே, புறப்படும் ஆண்டவரே. தூரத்தில் சொன்னால் கூட போதும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம், நீர் வல்லமை நிறைந்தவர் ஆண்டவரே. மரித்தோரிலிருந்து எழுந்தவர் ஆண்டவரே, மரித்தோரிலிருந்து எழுந்த தேவன் ஆண்டவரே, மரித்தோரிலிருந்து எழுந்த தேவன் நம்முடைய தேவன். நம் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் எல்லாம் கூடும். மகளே, உன்னை உயர்த்த கூடும், சூழ்நிலையை மாற்றக்கூடும். நம்ம ஆண்டவர் கடந்த நாள் அப்படி செய்தார், செய்தார், செய்தார். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அக்கினி நடுவில் கர்த்தரை பாதுகாத்தார், செங்கடல் நடுவில் பாதுகாத்தார். முடிந்தது என்று நினைத்த நேரத்தில் கர்த்தர் தொடர பண்ணினார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர், நல்லவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என்ன செய்ய போகிறோம் என்று கலங்கி இந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு கை கொடுத்தார் ஆண்டவர், நமக்கு உதவி செய்தார் ஆண்டவர். திக்கற்ற நேரத்தில் கர்த்தர் உதவி செய்தார். இக்கட்டான தருணங்களில் தேவன் நமக்கு துணை நின்றார். சத்துருக்களின் போராட்டங்களில் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணினார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பொருளாதார தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்தார் ஐயா. சுகபலன் தந்தாரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். கரத்தை பிடித்து நடத்தி கொண்டு வந்தாரே. முட்களின் நடுவிலையும் அக்கினி நடுவிலையும் தேவன் நம்மோடு கூட இருந்தார் அல்லவா. நாம் தனியாக சந்திக்கவில்லை, நாம் தனியாக நடந்து வரவில்லை. அவர் தோள்களின் மேல் சுமந்து கொண்டு வந்தார் இயேசு. தோள்களின் மேல் சுமந்து கொண்டு வந்த இயேசு ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவனே, நீ நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை அப்படி மகிமைப்படுது. கண்களை மூடி ஆண்டவர் முகத்தை நோக்கி பாருங்க. வெறும் பாட்டு மட்டும் இல்லை, ஹல்லேலூயா. ஆமென். இசை மட்டுமல்ல, அவர் முகத்தை நான் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பக்கத்தில் நெருங்கி வர்றதுக்கு தான் இந்த பாடல் இசை நமக்கு உதவி செய்கிறது. ஆமென். பாட 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 அது ஜபமா மாறி ஆண்டவர் சமூகத்துக்கு நேராக நம்மை கொண்டு வருகிறது. அவருடைய பிரசன்னத்தை உணராமல் இங்கிருந்து நீங்க போகக்கூடாது. ஆண்டவருடைய வல்லமை உணராமல் போகக்கூடாது. ஆண்டவர் உங்களை தொட ஆயத்தமா இருக்கிறாரு. அவர் தொட்டார்னா விடுதலை உண்டாகும். அவர் உங்க மேல தேவன் தம்முடைய வல்லமை ஊற்றுவாராக. தேவ பிரசன்னத்தை அனுபவிக்காம இருந்து போக கூடாது. இங்க தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் எங்க இருக்கிறது? பரிசுத்த ஆவியான அந்த சபை நடுவில் இருக்கிறாரு. அவர் மனுஷன் மத்தியில் உலாவுகிற தேவன். மாம்சமான யாவர் மேல் தம்முடைய ஆவியை ஊற்றுகிற தேவன். அவர் யாவருக்கும் தூரமானவர் அல்ல, அவர் அருகில் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நிச்சயம் தொடுவார். அவருடைய கண்களில் இரக்கம் இருக்கிறது. யாருக்காகவும் தேவன் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை தொடுவார், தொடுவார், தொடுவார். ஆண்டவர் உள்ளத்தை தேவ வல்லமையால் நிரப்புவார், அபிஷேகத்தால் நிரப்புவார். கலங்கி போன இருதயத்தில் சமாதானத்தை தந்து ஒரு பெரிய நம்பிக்கை தருவார். இன்னைக்கு நம்பிக்கை இல்லாம இன்னைக்கு இந்த காலில் வந்திருந்தா இங்க இருந்து போகும்போது ஒரு நம்பிக்கை ஆண்டவர் தருவார். என்னால செய்ய முடியும்னு கர்த்தர் ஒரு நம்பிக்கை தருவார். எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார்னு ஒரு நம்பிக்கை ஆண்டவர் தருவார். என்ன செய்ய போகிறோம் என்று வந்திருக்கலாம், ஆனா முடியும் என்று கர்த்தர் உன்னை நம்பிக்கைப்படுத்தி அனுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் தனியாக விட்டுவிட மாட்டார் மகளே. தனியாக தேவன் விட்டுவிட மாட்டார். உன்னோடு கர்த்தர் எப்போதும் ஜீவனுள்ள காலமெல்லாம் அவர் இருப்பார். உன் வாழ்நாள் முழுவதும் இயேசு உன்னோடு தொடருவார். ஆண்டவர், நீ தொடர ஆயத்தமா? ஓ ஹல்லேலூயா. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்த தேவன். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி இயேசுவின் நாமத்தில், நன்றி இயேசுவின் நாமத்தில், நன்றி இயேசுவின் நாமத்தில், நன்றி இயேசுவின் நாமத்தில். ஓ ரதரமோ ஷதரமோ நிவிதனதரமோ ஷங்கரா கபோனியாத்தனதரமோ. ஓ லார்ட், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே இயேசுவே நல்லவர். ஹல்லேலூயா. ஒருவர்
மௌனமா இல்லாது ஆண்டவர் துதிங்க, சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்படி செய்தீர் இப்படி செய்தீரன்னு கர்த்தர் செய்ததை ஆண்டவரை சொல்லுங்க. ஒருவேளை கண்ணுக்கு முன்னாடி சில கஷ்டங்களும் பாடும் தான் ஞாபகத்துக்கு வருதா, ஆனா அதன் மத்தியில கர்த்தர் செய்த நன்மைகளை கூர்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆண்டவர், தீமையிலும் நன்மை செய்த ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. எதிர்ப்புகளின் கர்த்தர் நம்மோடு இருந்த ஆண்டவர் நடத்துவார். நம்புறீங்களா? ஆண்டவர் நடத்துவார் நம்புறீங்களா? கர்த்தர் கைப்பிடித்து நடத்துவார் நம்புறீங்களா? ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அவரை துதிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் எனக்கு கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் எனக்கு கீழே விடவில்லை. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்திரே சேவைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்திரே சேவைக்காகவே. மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலா என் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலா சொல்லுங்க பார்க்கலாம், தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. பிறக்கு முன்னமே என் பேரை அறிந்தீரே, அபயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அபயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலா தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலா தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் தான், மெதுவான தென்றல் தான் அடிச்சிட்டு இருந்தது. நல்லா தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு இந்த தென்றல் காற்று புயலாய் கொடும் காற்றாய் மாறினது. ஆனால் அந்த காற்று வேகமாய் அடித்தாலும் அந்த கொடும் காற்றின் நடுவிலும் ஆண்டவர் கையில் தான் நான் இருந்தேன்.
எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவருடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில் நிறைய நேரம் நல்லா ஃபேமிலி போயிட்டு இருந்த நேரத்தில் ஒரு கொட்டும் காற்று அப்படி வீசும்போது உண்மையாகவே கர்த்தர் கையில் இல்லாதிருந்தால் நிர்மூலமாகி இருப்பேன். அவர் என்னை கீழே விடவில்லை, அவர் என்னை கீழே விடவில்லை. சொல்லுங்க பார்க்கல, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என் ஆண்டவர் என்னை கீழே விடலை. கொடும் காற்று அடிச்சது ஐயா, கொடும் காற்று அடித்தது. நல்லா தென்றல் இருந்த நேரம், மகிழ்ச்சியா இருந்த நேரம், திடீர்னு ஒரு கொடும் காற்று அடித்தது. அப்பா, நீங்க மட்டும் என்ன கையில இருந்து கீழே விட்டுருந்தீங்கன்னா அந்த காற்றுக்கு பலியாயிருப்பேன். கர்த்தர் என்னை கீழே விடவில்லை. ஹல்லேலூயா. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்திரே உன் வேலைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்திரே உம் சேவைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Jesus. ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கை ஒரு நாளும் தோற்று போகாது. சகோதரா, சகோதரி, நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் தோற்று போகாது. ஹல்லேலூயா. அது ஒன்றுமில்லாமல் போவதில்லை. நீங்க வச்சிருக்கிற திட்டத்தை விட அவர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா. இப்படி இருந்தா சரியா இருக்கும் நம்ம நினைப்போம். ஆனா அவர் நம்மளை விட நல்லா யோசிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. தற்காலத்தை மட்டும் வைத்து திட்டமிடும் நாம் வருங்காலத்தையும் சேர்த்து வைத்து திட்டமிடுகிற நம்முடைய ஆண்டவர். நமக்காக ஒரு வழியை கர்த்தர் வச்சிருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அவர் நடத்துவார். பல கேள்விகள் நமக்குள்ள வரலாம், பல கேள்விகள் நம்மை பார்த்து பலர் கேட்கலாம். நமக்குள்ளே சில கேள்வி வரும், சில நம்மளை பார்த்து கேட்பாங்க, என்ன செய்ய போறாளோன்னு. உன் தாய் தகப்பன், உன்னுடைய பிள்ளைகள், ஆமென், உன்னுடைய சொந்த பந்தங்கள் உங்களை பார்த்து எத்தனையோ கேள்விகளை கேட்கலாம். என்ன செய்ய போகிறாய்? தெரியாது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன தெரியாது. ஆனால் தேவன் நமக்காக நெக்ஸ்ட் தொடர்ந்து ஆண்டவர் நமக்காக நிறைய திட்டங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் வெற்றியின் பாதையில் ஆண்டவர் நடத்துவார். ரெண்டு கையை தட்டி சொல்லுங்க, வெற்றியின் பாதையில் ஆண்டவர் நடத்துவார்.